சாமிநாதன், அரசியல் களம் பரபரப்பாயிட்டே இருக்கு. நொடிக்கு நொடி அண்மை செய்திகளை பார்த்துட்டே இருக்கோம். திரும்ப புதிய கடிதத்தை அனுப்பி இருக்கிறாங்க. ஓஎஸ் மணியன் மறுக்கிறார், லீமா ரோஸ் இல்ல ஆதரவு கேட்டிருக்காங்கன்னு. ஒரு புறம் காங்கிரஸ் வெளிப்படையா கிட்டத்தட்ட காங்கிரஸ் மூவ் ஆகிற தன்மை இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த நம்பர்ஸ் எங்கிருந்து கிடைக்கும்னு? முதல்ல காங்கிரஸ் வரும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதில் ஜீவானந்த் கருத்தை நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா இப்ப காங்கிரஸ் கிட்டத்தட்ட வெளியில் வந்தோன்னா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. கேசி வேணுகோபால் கொடுக்குற பேட்டியில சில நியாயங்களை அவர் எடுத்துட்டு வர்றார். அந்த நியாயங்கள் என்னன்னா, தாவேகாவினுடைய கொள்கை தலைவராக காமராஜர் அவர்களை வைத்திருக்கிறார்ங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்ப காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அடையாளம், அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியில ஒரு மிக முக்கியமான அடையாளங்கள் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அப்ப அவர் தன் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போறது. அப்படி பார்த்தா நிறைய கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. அம்பேத்கரை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி விசிக போயிடலாம். எல்லாருக்குமே ஸ்பேஸ். ஏன் அதிமுகவே எம்ஜிஆர் வச்சிருக்காங்கன்னு போகலாமே. சோ இதுதான் பெரிய ரீசனா இருக்குன்னு இல்ல. கேசி வேணுகோபால் வெளியில் ஒரு பேட்டியை கொடுக்கிறார். அதுல அவர் குறிப்பிடுகிறார், கொள்கை தலைவராக தாவேகா இவர்கள் நமக்கு காங்கிரஸ் போற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதனால கண்டிப்பாக போகிறது. பட் அதிமுகவுக்குள்ள இதனால் சில குழப்பங்கள் ஏற்படலாம்னு தெரியுது சார். கிட்டத்தட்ட ஓஎஸ் மணியன் அவர்கள் மறுக்கிறார். லீமா ரோஸ் அவர்கள் ஆதரவு கேட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓஎஸ் மணியன் அவர்கள் பாரம்பரியமாக நீண்ட நெடுங்காலமாக அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்தவர், முன்னாள் சட்டமன்ற. அதுவும் இல்லாம அவர் இபிஎஸ் அவர்களை சந்தித்த பிறகு பேட்டி கொடுக்கிறார். நீங்க லீமா ரோஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு திடீரென்று வேட்பாளரானவர், ஒரு வசதியானவர் என்கிற பின்னணியில் கட்சியில் சீட்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேச வேண்டிய குரலை இன்னைக்கு லீமா ரோஸ் அவர்கள் சொல்றாங்க. பேச்சுவார்த்தை நடக்கிறது என்கிறது போன்ற ஒரு தொனியில் அவர்கள் பேசுறாங்க. உடனே ஓஎஸ் மணியன் மறுக்கிறார். அதே நேரத்தில் ஜீவானந்த் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டதை போல ஒரு 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உடைத்து விட்டு வெளியேறிவாங்கன்னா 36 பேர் போகணும். அது கிட்டத்தட்ட இப்ப ஒரு 47 எண்ணிக்கையில இருக்கு. 36 பேர் போயிருவாங்கன்னா அதிலும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருக்கு. ஏன்னா இபிஎஸ் அவர்களோடு ரொம்ப காலம் நெருக்கடியில் கூட சலனப்படாம நின்னவங்க அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் இப்ப தங்கி இருக்காங்க. இன்னொன்று, இவர்கள் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே இபிஎஸ் அவர்களால. நீங்க முன்னாடி கூட கடந்த 2021 தேர்தலில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கக்கூடிய நிலை இருந்தது. ஓபிஎஸ் ஒரு கடிதம் கொடுத்திருந்தார். அதுலதான் அவர் பின்னாடி 4 பேர் போறாங்க. சோ இங்க இந்த இடத்துல இருந்து ஒரு 36 பேர் போனாலுமே அந்த 36 பேரை அமைச்சராகிட்டா தாவேக்காவினர் என்ன செய்வாங்க? அப்ப 36 பேர்ல ஒரு 4 பேருக்கு தான் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அந்த 4 பேருங்கிறது 8 பேரில் ஒருவர். அப்ப அந்த 8 பேர்ல யாருங்கிற சண்டை வரும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு நம்ம ஏடிஎம்கே ஆப்ஷன்றது நம்ம இருக்காது அப்படின்னு நான் பார்க்கிறேன். அடுத்த சாய்ஸா விசிகா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். விசிகா இன்று அவர் கொடுத்த, திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில் இன்னைக்கு குறிப்பிடுகிறார், இந்த தேர்தல் களத்துல நான் விஜய் எதிர்த்து பரப்புரை எதுவும் செய்யல, பிரச்சாரம் எதுவும் பேசலங்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறார். ஏன் அந்த தன்னிலை விளக்கம்? இந்த இடத்துல தான் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த விளக்கத்தையும் பொருத்தி பார்க்கிறேன். கேசி வேணுகோபால் வெளியில சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியினுடைய எங்களுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக தாவேகா வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் திருமாவளவன் அவர்கள் பேச்சில் ஒரு சின்ன குழப்பம் இல்லையா? ஏன்னா அவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, RSS அனுப்பிய பாஜகவினுடைய வேலை திட்டத்தின் ஒரு வடிவம் தான் பெற்ற பிள்ளை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவுக்கு எதிராக கிடைச்ச விஜயின் வெற்றி அப்படின்னா ஒரு அலைன்ஸ்க்கு போறதுக்கான காரணங்களை தேடப்படுறாங்க. கண்டிப்பாக எல்லா கட்சிகளும் தனித்தனியா தேடுறாங்க சார். இன்னைக்கு கேசி வேணுகோபால் வெளியில காமராஜரை கொள்கை தலைவராக அறிவித்தார், அவர் பாயிண்ட் எடுத்துக்கிறார். இங்க திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, நான் எந்த வகையிலும் விஜய் எதிர்த்து எங்கேயும் பிரச்சாரம் செய்யலங்கிற வார்த்தையை தெரியுது இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கிறார். சிபிஎம் சிபிஐ பொறுத்தவரை சார் 2004 முதல் 2014 வரை மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசுக்கே வெளியில இருந்தா ஆதரவு கொடுத்தாங்க. அவர்களுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணியில் அங்கம் வகித்து பிரதமர் பதவி தேடி வந்ததையே ஜோதிபாஸ் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு அவங்க மனநிலை கட்சி நிலைப்பாடாவே எடுத்தாங்களே. அதுல அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு பின்னாடி சொன்னாரு. அது வேற. அது பிறகு என்னன்னா அது ஒரு வரலாற்று தவறு எல்லாம் பேச இப்ப நீங்க சொல்வது இடதுசாரிகள் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம். நீங்க கிட்டத்தட்ட ஜீவானந்த் சொன்ன மாதிரி அது ஒரு திமுக சபை போன்று இருந்தாலுமே கூட பழைய கல்லு புதிய மெத்தையில் சொல்ற மாதிரி இது கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய ரூலிங்கா தான் இருக்கும். நீங்க ஒரு 11 பேர் ஆதரவு கொடுக்கறதுனாலே அப்படியே திமுக ரிட்டர்ன் ஆயிரும் நான் பார்க்கல. ஏன்னா எல்லாருமே புதிய முகங்கள், பல பேர் வேட்பாளர்கள்.